இது ஏரல். இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை மழை, திங்கக்கிழமை வாய்க்கால் உடைச்சி தண்ணி இந்த வழியாக வந்து குளம் உடைச்சி ஆறு உடைச்சி எல்லா தண்ணியும் வந்து சாதாரணம் ஆகிருக்கு. ரைஸ் மில் ஃபுல்லாக 10 அடி வயல் அந்த மட்டத்துக்கு தண்ணி என்ன இருக்குல்ல, அந்த மட்டத்துக்கு தண்ணி. பாதிப்பு ஒரு 28,000 மூட நெல், அரிசி ஒரு 1000 மூட அரிசி. இருக்கிற மிஷினரி பூரா இதாகிட்டு, சோறு உடஞ்சிட்டு. ஆமாம், மொத்தம் 10 கோடி ரூபா சேதம். என்ன அதுக்கு ரெக்கவரி பண்ணணும், ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும். இன்சூரன்ஸ் பண்ணி இன்சூரன்ஸ் கிளைம்லாம் வாங்கணும். இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கு, கிளைம் வாங்கி அதை வச்சு தான் பண்ணணும். இயற்கையின் கோரத்தாண்டவத்தில் மழை பெஞ்சு ஆறு உடைச்சிது, குளம் உடைச்சது. ரைஸ் மில்லில் ஏகப்பட்ட தண்ணி, ஒரு 10 அடி உயரத்துக்கு தண்ணி வந்ததுருக்கு. இங்கே அரவைக்கு வச்சுருந்தது நெல், ஏகப்பட்ட நெல் சேதமாயிட்டு. இந்த பகுதியில் உள்ள எல்லா அரிசி சப்ளை பண்ணுறதுக்கு வச்சுருந்த அரிசி பூரா நாசமாயிட்டு. இதில் அரிசி வந்து மொத்தத்தில் நெல் அரிசிலாம் ஒரு 10 கோடி இருக்கும். இந்த 10 கோடி ரூபா அவங்க மில் இழப்புக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸை வந்து கவர்மெண்ட் தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும், முறையாக செயல்பட்டு அதுக்கு இழப்பீடு கொடுக்கணும். ஆமாம், அரிசிலாம் வெள்ளத்தில் வந்து நிறைய இழுத்துட்டு வெளியே போயிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த வெள்ளம் ஏத்தால கிடக்கு, இங்கே ஏத்தால அரிசி மூடை நிறைய கிடக்கு. ஏற்கனவே இங்கே மழையில் நனைஞ்ச உடனே வர்ற ஆட்களுக்கெல்லாம் ஒரு 2000 மூடை அரிசியை கொடுத்தாங்க. வர்ற ஆட்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு போக மீதி இருந்த அரிசிகள்லாம் நாசமாக போயிட்டு. இப்போ அதை வந்து நம்ம கவர்மெண்ட் பார்த்து இவங்களும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து முறையாக இழப்பீடு வழங்குறதுக்கு உரிய ஆவணம் இருக்குது, நடவடிக்கை எடுக்கும்படி சொல்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.